6x ஸ்கொயர் ப்ளஸ் 11x -6. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இந்த நம்மளோட டார்கெட் ஆகுனா நம்ம ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம்னா அதுக்கப்புறம் இது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக மாறிடும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு சால்வ் பண்ண தெரியும் ஈஸியாக. ஓகேவா? இதுதான் நம்மளோட டார்கெட். புரிஞ்சுதா? ஓகே. அந்த ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த ஒரு ஃபேக்டருக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்குறப்ப மேபி அந்த ஃபேக்டர் வந்து 0வாக இருக்கும், இல்லைன்னா 1 -1, இல்லைன்னா 2 +2, 3 +3. இந்த நம்பருக்குள்ளே தான் கொடுப்பாங்க ஒரு ஃபேக்டர் எப்பயுமே. ஏன்னா உங்களால் அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஓகேவா? ஓகே அண்ணா. இந்த ஃபேக்டருக்குள்ளே தான் ஒரு ஃபேக்டர் இருக்கும். மீதி ஃபேக்டரை நீ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக மாறிடும். மீதி 2 ஃபேக்டரை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த சம் ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா இது வந்து P of Xன்னு வச்சுக்கலாம். கொஷின் வந்து P of X = x³ -6x² ப்ளஸ் 11x -6. எனக்கு வந்து ஒரு 0னா எனக்கு இந்த ஈக்குவேஷன் நான் ஏதோ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ அப்ளை பண்ணால் இந்த ஃபுல் ஈக்குவேஷனும் எனக்கு 0வாக மாறணும் தான். நான் ஃபஸ்ட்டு P of 0 போட்டு பார்க்குறேன். P of 0 போடுறேன். ஸோ 0 போட்டால் இங்கே 0 தான், இது 0 தான், 6x² 0 தான், இதுவும் எனக்கு 0 தான், ப்ளஸ் 6 வந்துருக்கும். எனக்கு வந்து ஆன்சர் வந்து +6 வந்திருக்கும். எனக்கு வரல, 0 வரல எனக்கு ஆன்சர். அப்போ எனக்கு 0 வந்து ஒரு நம்பர், ஒரு 0 இல்லை. ஸோ P வந்து 1 போடுறேன். ஸோ 1 போட்டால் எனக்கு 1³ 6 × 1² ப்ளஸ் 11x -6. சாரி, 1 11 × 1. ஸோ 1 -6, 1x² 1 தான் வந்திருக்கும், ப்ளஸ்ஸு 1 -6. ஸோ நான் ஆட் பண்ணி பார்க்குறேன். 1லேருந்து -6 போனால் -5 ப்ளஸ்ஸு 11 -6. இதுவும் சேர்ந்தால் -11ஆக மாறிட்டு இருக்கும். இது ஃபுல்லாக சேர்ந்தால் 0வாக மாறிட்டு இருக்கும். ஸோ எனக்கு P of 1ன்றதான் ஒரு ஃபேக்டர். ஸோ அப்புறம் லாங் டிவிஷன் மெத்தட், இந்த மெத்தட் யூஸ் பண்ணாங்களா? லாங் டிவிஷன் மெத்தடு இப்படி ஒரு இந்த மெத்தட் மியூட்ல இருக்கு. நான் பார்த்த வீடியோல கேக்குறீங்களா அண்ணா? இல்ல அண்ணா, இது ஆக்சுவலா இது அது இப்ப நீங்க நடத்துறதை விட அது ரொம்ப ஈஸி. ஓகே, அந்த வீடியோ ஷேர் பண்ண நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்க யூடியூப்ல. ஓகே அண்ணா. ஐ திங்க் அவங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்றாங்கன்னா, நம்ம நேற்று ஆல்ஃபா பீட்டா பார்த்தா தெரியுமா, அந்த மெத்தடா? அண்ணா நேற்று ஆல்ஃபா பீட்டான்னு பார்த்தோமே, அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணாங்களா? சரி, அந்த வீடியோ ஷேர் பண்ணலாம். இல்ல அண்ணா. ஓகே அண்ணா. அண்ணா ஓகே, ஷேர் பண்ணிட்டியா? அண்ணா. To solve cubic equation,
आज का உனக்கு पहला கேக்குதா क्वेश्चन அவங்க है பேசுறது? x³ + 8x² + 19x + 12 = 0. हाँ अण्णा இது நம்ம என்ன பார்த்தோம்னா ரூட்ஸ் இருந்துச்சுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா 3 ரூட் இருந்ததுன்னா இதை ஆட் பண்ணால் எனக்கு மைனஸ் பி பை ஏ. ஸோ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு சி பை ஏ ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. நேற்று இது பார்த்தோமா, இந்த ஃபார்முலா பார்த்தோமா? இந்த ஃபார்முலாவில் எதுவும் டவுட் இல்லை தானே? மியூட்டில் இருக்கு. அண்ணா இந்த ஃபார்முலாவில் எதுவும் டவுட் இல்லை தானே? இல்ல அண்ணா. ஓகே, இப்போ அவங்க என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, எனக்கு 3 ரூட் இருக்கு, 1 2 3. ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு ஆன்சர் வந்து -1 -2 -3 தானே ஆன்சர். இதில் आंसर कर सकते देते हैं यानी 3 और -4 -1 -3 and Negative. ये जो वैल्यूज और 4 का मल्टीप्लिकेशन आया 4 3 और 4 का मल्टीप्लिकेशन 15 + 4 19. ஓகே, உங்களுக்கு 3 ரூட் என்னென்ன வந்திருக்குன்னா ஸோ -1 -3 -4 இந்த 3 ரூட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன ட்ரை பண்ண பார்க்கணும்னா எனக்கு 3 ரூட்டு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து டிக்கு ஈக்குவல். ஏன்னா இங்கே எக்ஸ் வந்து எனக்கு 1 தான் இருக்குது. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா சாரி ஏ எனக்கு 1 தான் இருக்குது. ஏ பதில் 1 சப்ஸ்டிட் பண்ணால் நெகட்டிவ் டிக்கு ஈக்குவல். ஆனால் அவங்க நெகட்டிவிட்டி எடுக்காமல் பாசிட்டிவ் டிக்கு ஈக்குவல்னு எடுத்துறாங்க. ஆன்சரில் வர்றத நெகட்டிவாக போடுறாங்க. அவங்க ரிவர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. இது புரிஞ்சுக்க முடியுதா இந்த லாஜிக்? ஓகே, அவங்க 12 எடுத்துக்கிறாங்க. 12 என்னென்ன ஃபேக்டர்லாம் எழுதலாம் பார்க்குறாங்க. 1 12 டேபிள் என்னென்ன நம்பர் வரும்னு பார்க்குறாங்க. 1 2 3 4 6 12. இதில் இருந்து நான் 3 ஃபேக்டர் எடுக்க போகிறேன். அந்த 3 ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு டிக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த நெகட்டிவ் சைனை ஆன்சரில் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. எனக்கு டிக்கு ஈக்குவலாக இருக்க போகுது. ஸோ இப்போ நான் 3 நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். எனக்கு இது 3 எடுத்தால் எனக்கு 12 வரும். 1 × 3 × 4 எடுத்தால் 12 வரும். இல்லைன்னா 6 12 இது எடுத்தாலும் எனக்கு வந்து 12 வரும். அப்புறம் வேறு இது 1 12 இது வராது. 3 நம்பர் எடுத்தாகணும், இது வராது. அப்போ எனக்கு 2 லாஜிக் இருக்குது. இந்த ஒரு லாஜிக் இருக்குது, இந்த ஒரு லாஜிக் இருக்குது. ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? ஓகே, இப்போ பாரு அவங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணணும் பார்க்குறாங்க அவங்க. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இந்த நெகட்டிவ்ஸ் என்ன அங்கே ஆன்சரில் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஈக்குவல் டு மைனஸ் பி வந்தாகணும் அவங்களுக்கு. ஸோ 3 ஆட் பண்ணி பார்க்குறாங்க. 3 ரூட்டையும் 1 + 3 + 4 எனக்கு ஆட் பண்ணி பார்த்தா எனக்கு 8 வருது. எனக்கு இங்கே 8 வருது. ஆனால் இங்கே ஆட் பண்ணி பார்த்தா 1 இது ஆட் பண்ணி பார்த்தா எனக்கு 9 வருது. அப்போ எனக்கு இது வர சான்ஸ் இல்லை. அவங்க இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண பார்க்குறாங்க ரெண்டாவது. ஓகேவா? ஓகே அண்ணா. இங்கே பாரு, அடுத்த இது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண பார்க்குறாங்க. ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ஆல்ஃபா காமா. ஸோ நம்பர் எடுத்துக்கிறாங்க 1 1 3 4 எடுத்துக்கிட்டு இது மல்டிப்ளை பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஆல்ஃபா பீட்டா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா மல்டிப்ளை பண்ணுறாங்க. அடுத்து பீட்டா காமா மல்டிப்ளை பண்ணி பார்க்குறாங்க. காமா மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ 3 மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணி பார்த்தா எனக்கு சி ஏக்கு ஈக்குவல். ஏ வந்து எனக்கு 1 சிக்கு ஈக்குவல். எனக்கு சி வந்து 19 வரும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து சி வந்து 19 வந்துருச்சு. ஸோ இதுலேருந்து 3 ரூட் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு. ஒன்று 3 இருக்க போகுது, இன்னொன்று 12 இருக்க போகுது, இன்னொன்று 4 இருக்க போகுது. இப்போ நான் சைனை கன்சிடர் பண்ணுறதை பார்க்க போகிறேன். ஆக்சுவலி நான் 3 ரூட்டையும் ஆட் பண்ணால் எனக்கு -b/a -bக்கு ஈக்குவல். அப்போ நான் எல்லாமே எனக்கு மைனஸ் போட்டால் தான் எனக்கு -bக்கு ஈக்குவலாக வரும். -8 வந்துருக்கும். 8 சாரி 1 3
புரியல அண்ணா. ஸோ நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்குறேன். 3 ரூட் கிடைச்சிச்சு எனக்கு. 3 ரூட் என்னன்னா 1 3 4 3 ரூட் கிடைச்சிருச்சு. நான் 3 ரூட்டை ஆட் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன வேணும்னா எனக்கு -8 தான் வந்தாகணும். ஸோ -8 வந்தாங்கன்னா எல்லாமே மைனஸில் தான் இருக்க போகுது. ஓகேவா? இந்த ஃபார்முலா படி பார்த்தா -b அவங்க சைன் வந்து லாஸ்ட்டில் கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே அண்ணா. ஓகே, அதுக்கப்புறம் இது பார்த்தா எனக்கு வந்து இது 3த்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தா எனக்கு -dக்கு ஈக்குவல். நான் இது மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். அடுத்து வெரிஃபை பண்ணி பார்க்குறாங்க, அவ்வளோதான். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறாங்க. -1 × -3 × -4 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறாங்க. எனக்கு +12க்கு ஈக்குவலாக இருக்கும். அதே இந்த ஃபார்முலாவில் போட்டு பார்த்தாலும் கரெக்டாக இருக்கும். வெரிஃபை பண்ணுறாங்க லாஸ்ட்டில் எடுத்து. இல்லைனா நீ நம்ம மெத்தடில் சால்வ் பண்ணணும்னா நீ ஓகே, இது புரிஞ்சிச்சா? நம்ம நெகட்டிவ் ப்ராப்ளம் போலாமா? அண்ணா. அப்போ இது ஓகேவா அண்ணா? இது ஓகே தான். நான் மார்க் தர மாட்டாங்க. இது சேம் தான். இந்த நம்ம யூஸ் பண்ணுற அல்காரிதத்தை ரிவர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து பேக்வர்டாக யூஸ் பண்ணுவோம். ரூட் தெரிஞ்சிச்சுன்னா பேக்வர்டாக கால்குலேட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தோம். அதே அல்காரிதத்தை தான் அவங்க ஃபார்வர்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஆனால் அதில் உங்களுக்கு மார்க் போட மாட்டாங்க அப்படி நீங்கள் எழுதுனா எக்ஸாமில். ஆனால் கரெக்ட் தான். அப்போ நீங்க அனுப்புன ஒரு வீடியோல யூஸ் பண்ண மெத்தட்க்கு அதுதான் எக்ஸாம்க்கான மெத்தடு. அது இப்போ சொல்லிட்டாங்கண்ணா, அது எனக்கு புரியல. ஓகே, நம்ம அது பார்க்கலாம். இல்லை, இந்த வீடியோவில் நெகட்டிவ் சைன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க இது தெரிஞ்சிச்சா? நெகட்டிவ் சைன் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு அண்ணா. ஆக்சுவலி என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதனால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அவங்க டிஃப்ரெண்ட்டான அல்காரிதம் எதுவும் யூஸ் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டான ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ணுறாங்க. நீ வீடியோ பார்க்கலாம், நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதா? இல்லைண்ணா, இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலி என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீ இதை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் உன்னோட கான்செப்ட் ஒரு நாலேஜ்லாம் வளரும். இந்த மாதிரி நீ பார்க்க ஆரம்பிக்கும் டிஃப்ரெண்ட்டாக. அது இனிஷியல் கஷ்டமாக தான் இருக்கும். அது உனக்கு தானாக வரும். அதுவே நீ ப்ராக்டிஸ் பண்ண வரும். அது சரி, ஓகே. நான் நம்மளோட மெத்தட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோ. ஓகே, இந்த கொஸ்டினை மட்டும் நோட் பண்ணிக்கோ. ஓகே, நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஒயிட் போர்டு தெரியுதா? ஓகே, கொஸ்டின் என்னன்னா x² + 8x x³ அண்ணா. சாரி, நீங்க எழுதுறதே தெரியலண்ணா, வெறும் ஒயிட் போர்ட் தான் தெரியுது. எழுதுறது தெரியலையா? இப்போ தெரியுதா? இல்ல அண்ணா. நீ எழுதுறது எனக்கு தெரியுது. மறுபடியும் இப்போ தெரியுதா? ஒயிட் போர்டு எழுதுறது தெரியுதா? தெரியுதுண்ணா. ஓகே, நார்மல் மெத்தட்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து p of x ன்னு எடுத்துக்கணும். p of x = x³
plus 8x square plus 19x plus 12. இதில் என்ன பார்க்கணும்னா நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 1 போடணும், சாரி ஃபஸ்ட்டு 0 போடணும், 1 போடணும், -1, -2, +2, -2, +3, -3. இந்த நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் போட்டால் எனக்கு வந்து p of x வந்து 0 வந்துடும். இந்த வேல்யூ ஃபுல்லாக 0 வரும். அது எந்த நம்பர்னு கண்டுபிடிக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு. ஒரு ரூட்டு கண்டுபிடிச்சோன்னா இந்த கியூபிக் ஈக்குவேஷன்ன்றது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாறிடும், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவேஷனாக மாறிடும். அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் 0 போடுறேன். ஸோ 0 போட்டால் 0 + 0 + 0 + 12. இது ஈக்குவல் டு 12 தான் இருக்கும். எனக்கு 0 வந்திருக்காது. அப்போ வந்து எனக்கு வந்து 0 வந்து ஃபேக்டர் இல்லை. எனக்கு 0 வந்து ஃபேக்டர் இல்லை. ஸோ நான் ரெண்டாவது 1 செக் பண்ணுறேன். ஸோ 1³ + 8 1² + 19 × 1 + 12. எல்லா நம்பரும் பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்குது. நான் ஆட் பண்ணி பார்த்தா எனக்கு 0 வர சான்ஸே இல்லை. அப்போ இதுவும் எனக்கு ஃபேக்டர் இல்லை. ஸோ -1 செக் பண்ணுறேன். ஸோ x³ -1 whole cube plus 8 into -1 whole square plus 19 into -1 plus 12. ஸோ -1 whole cube வந்து -1 தான் வரப்போகுது. இது -1 whole square வந்து +1 வரப்போகுது. அப்படின்னா 8 தான் வரப்போகுது. ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் -19 +12 இருக்க போகுது. ஸோ 8ம் 12 ஆட் பண்ணால் எனக்கு 20, இது ஆட் பண்ணால் -20. ஸோ -20 + 20 = 0. ஸோ அப்போ எனக்கு வந்து -1 தான் ஃபேக்டர், ஒரு ஃபேக்டர். இது புரிஞ்சுதா? -1 ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ -1 இஸ் a ஃபேக்டர் ஆர் 0 ஃபேக்டர், இல்லைன்னா x + 1 வந்து ஒரு ஃபேக்டர். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ரெண்டாவது என்னன்னா ஒரு லாங் டிவிஷன் மாதிரி போடுவாங்க. ஸோ லாங் டிவிஷன் மாதிரி போட்டு எனக்கு கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதுவாங்க. ஸோ x² கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது, x³ கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது, ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 8 இருக்குது. அடுத்தது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 9 இருக்குது, 19 இருக்குது. அதுக்கப்புறம் ரிமைனிங் கான்ஸ்டன்ட் டேர்ம் 12. ஸோ நான் -1 போடுறேன். கோஎஃபிஷியன்ட் வந்து -1. சார் ஃபேக்டர் கண்டுபிடிச்சது -1. ஃபஸ்ட்டு இது வந்து 0 போட்டுக்கிட்டு அப்படியே கீழே இருக்கணும். 0 போட்டு அதுக்கப்புறம் இது மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 1 × -1 மல்டிப்ளை பண்ணி பார்த்தா -1 இது எனக்கு 7 வந்துருக்கும். ஸோ 7 × -1 எனக்கு வந்து -7 வந்துருக்கும். இதையும் ஆட் பண்ணி பார்த்தா எனக்கு +12 வரும். இதையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா எனக்கு -12 வரும். எனக்கு ஆன்சர் எப்பயுமே இந்த லாஸ்ட் நம்பர் வந்து 0 ஆகிடும். இப்போ எனக்கு வந்து இதுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷனாக நான் எடுத்தேன். எனக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ x² + 7x + 12 = 0. எனக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாறிடுச்சு. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். ஸோ நார்மல் உனக்கு தெரிஞ்ச குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சிம்பிளாகவே சால்வ் பண்ணலாம். இதையும் ஃபேக்டர் பார்க்குறேன். 12 இருக்குது. ஸோ 12 வந்து 4 × 3 ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 7 வரணும். இப்போ பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ x + 4 ஒரு ஃபேக்டர், x + 3 ஒரு ஃபேக்டர். அப்போ x = -4 -3 ஆல்ரெடி -1 இருக்குது. ஸோ எக்ஸுக்கு வந்து 3 ஃபேக்டர் வந்துடுச்சு. x = -1 -3 -4. புரிஞ்சுதா இந்த மாடல்? அவ்வளோதான். மியூட்டில் இருக்கணும். இந்த மாடல் புரிஞ்சிச்சா? இப்போ இந்த மாடல் எப்படி அண்ணா 3 zeros வந்துச்சு? எங்க அந்த -1 சேர்த்துக்கணுமா? நீங்க முன்னாடி கண்டுபிடிச்சீங்க ஒரு ஃபேக்டர். ஆமா -1 சேர்த்துக்கணும். ஆமா -1 ஒரு ஃபேக்டர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். -1 கண்டுபிடிச்சதுனால தான் என்னால் வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷனை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ண முடிஞ்சுது. அது ஃபேக்டராக போட்டதுனால.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த -1 ஃபுல்லாக உள்ளேருந்து வெளில எடுக்கிறேன். ஸோ -1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 3 இப்படி பிரியும் நான் இருக்கும். நான் ஃபேக்டர் கண்டுபிடிச்சதுனால இந்த ஈக்குவேஷன் மட்டும் சால்வ் பண்ணால் போதும். அதுக்கு இதான் மெயின். புரிஞ்சுதா இது? அண்ணா. ஓகே. நீ இந்த மாடல் இப்போ நீயே சால்வ் பண்ண இதை பார்க்காம. நான் வீடியோ பாஸ் பண்ணிடுறேன், எரேஸ் பண்ணிடுறேன், நீயே சால்வ் பண்ணு. ஸோ ஓகே, நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். 1 + 13 + 32 + 20. இது எனக்கு 0 வர சான்ஸே இல்லை. அதனால எனக்கு 0 வந்து ஒரு ரூட்டே இருக்காது. சரி, 1 வந்து ஒரு 0வாக இருக்காது, ஒரு ரூட்டாகவே இருக்காது. 0. So rather I try -1. So this is -1 + 13 -32 + 20. Okay, so these are 33 - 33 0. Bingo. So that means -1 is a factor. ஸோ அடுத்து என்ன பண்ணி பார்க்குறாங்க, -1 செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ -1 செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ -1 whole cube ப்ளஸ் 13 into -1 whole square plus 32 into -1 plus 20. ஸோ இது எனக்கு அப்ளை பண்ணி பார்த்தா இது -1, இது அப்ளை பண்ணி பார்த்தா 13 into +1 வந்திருக்கும், 13 வந்திருக்கும், ப்ளஸ் 32 சாரி -32 ப்ளஸ் 20 இருக்கும். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். இது ஆட் பண்ணி பண்ணால் -33, இது ஆட் பண்ணி பார்த்தா எனக்கு +33, எனக்கு 0 வந்துட்டுருக்கும். அப்போ எனக்கு வந்துட்டு -1 தான் ஒரு ஃபேக்டர், -1 தான் ஒரு ஃபேக்டர். இது புரிஞ்சிச்சா? யோசிச்சு अब -1 को लिखो यहाँ and write all the coefficients right here. 1, 13, 32, 20. I am going slow while explaining, but when you will solve on your own, it will be this quick. Okay, so I write the root which is giving me a 0 and the remaining coefficients here. Now copy down the first number as it is and keep multiplying diagonally. So -1 into 1 is -1. Add them, I get 12. Again multiply diagonally. So -1 into 12 is -12. Again add, you get a +20. Again multiply, -1 into 20 is -20. When you add 0, these are basically the coefficients of your quadratic. So this means ஓகே, இங்கே வந்து -1 நம்பர் இருக்குது. ஸோ இப்போ நான் இங்கே வந்து 0 போட்டேன், இங்கே 0 போட்டு 1 டேரெக்டாக இருக்கேன், இல்லைனா அவங்க வந்து டேரெக்டாகவே இங்கே 1 இருக்கிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டு எப்பயுமே எனக்கு லாஸ்ட்டு இது வந்து எனக்கு 0வாக தான் ஆகும். மீதி எனக்கு 3 நம்பர் தான் வரும். இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கன்வெர்ட் ஆகும். இதுதான் இதோட ஃபார்மேட்டு. இதோட ஃபார்மேட்டு இந்த லாஸ்ட்டு வந்து 0 வரதுனாலே நீ தப்பாக போடுறேன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீ எடுத்த ஃபேக்டரி -1 ஃபார் எக்ஸாம்பிள் நீ -2 போட்டிருந்தா இங்கே 0வே வராது. அப்போயே கண்டுபிடிச்சிடலாம் நீ தப்பாக போயிட்டுருக்க இந்த ப்ராப்ளத்தில். ஓகேவா? ஓகே அண்ணா. x square plus 12x plus 20. And yaha boss, remember I discussed a super trick to factorize a quadratic equation with my magic cross method. Yes, the link for the same is here. So that was the magic cross method. I can get it as basically take any two factors which will eventually give me the same logic. Sum as 12 but product as 20. I can try with 2 and 10. Cross 10. So that means x plus 2, x plus 10. So in short boss, if you have to factorize this, it's going to be x plus 1, x plus 2 into x plus 10. And that's it. And the roots are obviously -1, -2, -10. Tha na bahut simple. Make a note and then we will do a lot of questions so that by the end of this video, you people will be perfect.
ஓகே, இது புரிஞ்சிச்சா? அவங்க இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு, இது நீங்கள் நல்லா ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நீ நம்ம யூஸ் பண்ண எக்ஸ் மெத்தட் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைனா நீ வந்து நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணு. எப்பவுமே எக்ஸாமில் நார்மல் மெத்தடை சால்வ் பண்ணு, ட்ரிக்லாம் இது யூஸ் பண்ணாத, அப்போ தான் மார்க் தருவாங்க. ஓகேவா? ஓகே, உனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாமில் டைம் இருக்குன்னா இந்த 3 ஃபேக்டரை வந்துட்டு கரெக்டாக இல்லையா செக் பண்ணிக்கிட்டு மல்டிப்ளை பண்ணி பாரு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 செக் பண்ணுறதுக்கு நிறைய வே இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 10. ஸோ நான் ஃபஸ்ட்டு இது மல்டிப்ளை பண்ணி பார்த்துறேன், எக்ஸ் ஸ்கொயரு. அப்புறம் இது மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்றேன், எனக்கு 2x. அதுக்கப்புறம் இது மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கிறேன், எனக்கு எக்ஸு. லாஸ்ட்டில் நம்பர் மல்டிப்ளை பண்ணி பார்த்தேன், எனக்கு 2. மீதி எனக்கு எக்ஸ் ப்ளஸ் 10 இருக்கும் மல்டிப்ளிகேஷன். இதை எனக்கு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 10 இருக்கும். ஸோ இப்போ நான் மல்டிப்ளை பண்ணி போகிறேன், எக்ஸை இன்னும் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி போகிறேன். இல்லைனா உனக்கு டேபிள் மார்க்லாம் போட்டு பார்ப்பேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயரு 3x 2, மீதி பார்த்தா எனக்கு இங்கே எக்ஸு, இங்கே டினாமினேட்டர் இங்கே 2 இருக்க போகுது. ஸோ இது மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், எனக்கு எக்ஸ் கியூப் வரும். ஹலோ சொல்லி வச்சு எப்படி அண்ணா நீங்க போடுறீங்க? எங்க இல்லை இங்கே சாரி x10 இங்கே இருக்கிறது, இங்கே இருக்க டேர்மை இந்த சைடு எழுதிக்கிறேன், இந்த டேர்ம் ஃபுல்லாக இந்த சைடு எழுதிக்கிறேன். ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண போகிறேன். ஸோ நான் இது மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்றேன், மீதி எனக்கு 3x ஸ்கொயரு. அப்புறம் இது மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன், எனக்கு 2x. ஸோ நான் இது மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன், இது ரெண்டுத்தையும் எனக்கு 10x ஸ்கொயரு. அப்புறம் இது மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன், எனக்கு வந்துட்டு 30x 10 × 2 வந்து 20. ஸோ நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி போகிறேன். எக்ஸ் கியூப் ஒன்று தான் இருக்குது. ஸோ எக்ஸ் கியூப் எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு எக்ஸ் ஸ்கொயர் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், எனக்கு 10x ஸ்கொயர் இருக்குது, 3x ஸ்கொயர் இருக்குது, எனக்கு 13x ஸ்கொயர். அதுக்கப்புறம் இது மட்டும் 30x 2x 32x ப்ளஸ் லாஸ்ட்டில் இருக்க டேர்ம் வந்து ப்ளஸ் 20. மறுபடியும் கொஸ்டினே ரிவர்ஸ் வந்துட்டுருக்கும். அப்படின்னா நீங்கள் நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லிட்டு நீயே வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்லைனா உனக்கு வந்து அந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அதில் கூட ரூட் கண்டுபிடிச்சிட்டு இதில் கூட வெரிஃபை பண்ணிப்பாரு கொஸ்டின்ஸோட வச்சு. மோஸ்ட்லி உனக்கு நீ எக்ஸாமில் முடிச்சிட்டுனா டைம் இருந்தால் நீயே கண்டுபிடிச்ச ஆன்சரை அதை வெரிஃபை பண்ணிப்பாரு, வெரிஃபிகேஷன். ஓகேவா? ஓகே, ஐ திங்க் மீதி இருக்க வீடியோனே கண்டினியூ பண்ணிப்பாரு. எல்லா ப்ராப்ளத்திலையும் சால்வ் பண்ணு, இந்த மெத்தடில் சால்வ் பண்ணு. ஓகே, நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். நான் வீடியோ ஷேர் பண்ணிடுறேன், வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.